ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய், சீனி, நெய் இந்த மூணுமே எப்போதுமே இருக்கும். இதை வச்சு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு தேங்காய் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தேங்காய் லட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். வாங்க தேங்காய் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன தேங்காயை உடச்சி எடுத்திருக்கேன். இந்த தேங்காயை துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு 2 சுற்றி எடுத்திங்கனாலே தேங்காய் துருவல் மாதிரி சூப்பராக வந்துடும். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அதில் தான் துருவி எடுக்க போகிறேன். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம செய்ய போகிற தேங்காய் லட்டு வந்து நல்ல ஒயிட் கலரில் வரணுன்னா மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத கத்தியை வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலை, இதை அப்படியே போட்டு தான் அரைச்சி எடுக்க போகிறேன். மிக்சி ஜாரில் லைட்டாக ஒரு 2-3 சுற்று விட்டு எடுத்தாலே போதும், சூப்பராக தேங்காய் துருவல் ரெடி ஆயிரும். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப் அளவுக்கு இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒரு பாத்திரத்தை கரெக்டாக அளவுக்குன்னு எடுத்துக்கோங்க. அதை பொறுத்து தான் நம்ம சீனி சேர்க்க போகிறோம். அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். நமக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்குது, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். அடுத்து சீனி நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் செஞ்சிட்ருக்க ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சீனி நல்லா கரைஞ்சி வந்ததுமே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சீனி கரைஞ்சி வர்றதுக்கும் நமக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். 1/4 டம்ளர் இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம ஏற்கனவே தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுத்துருக்கோம். அப்படி தேங்காய் போடும்போது 2-3 ஏலக்காயும் போட்டு தேங்காயோடு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், சீனி, நெய் இந்த 3 தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் நட்ஸு சேர்க்குறதா இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இதை கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ண உடனே இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் உடனே பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தோன்னா கையிலையும் ஒட்டாது, ஷேப்பு அழகாக வரும். சுவையான தேங்காய் லட்டு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தேங்காய் லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.